நடக்கிற போட்டியில நம்ம பாக்கியா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முழுக்க நடந்த விஷயங்கள் பப்சின் தான் அங்கதான் முழுக்க நடந்தது. சரி, இப்ப இனியாவை காவல்துறை கைது பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகும் போதுதான் அந்த இடத்துக்கு தற்சமயமா ராதிகா வர்றாங்க. ராதிகா வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. சரி, நம்ம போய் இனியாவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. இல்லம்மா, அப்படிலாம் விட முடியாது, அவங்க வந்து தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், உங்களால என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, இனியா நல்ல பொண்ணு, அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ராதிகா எடுத்து சொல்றாங்க. அத போலீஸ்காரங்க கேட்கிற மாதிரி இல்லங்க, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா செலியன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இங்கே போன் பண்ணி பாக்குறாரு. என்னாச்சோ ஏதாச்சோ, அம்மா கேட்டா என்ன பதில் சொல்ல, ஏன்னா இவர் தான் பொறுப்பா போய் விட்டுட்டு திருப்பி கூட்டு வரணும் அப்படின்னு இவர் தான் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால இவருக்கு என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. அவரும் குழம்பி போயிருக்காரு. இனியாவுக்கு போன் பண்றாரு, இனியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க போலீஸ் கஸ்டடியில் அவங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராதிகா பார்த்து எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, கேட்கல அப்படின்னு உடனே டக்குன்னு வந்து கமிஷனருக்கு போன் பண்ணிடுறாங்க. போன் பண்ணி இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், கண்டிப்பா அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உதவி கேட்கறாங்க. அவரும் சரி நான் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இனியாவை வண்டியில ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு போலீஸ்காருக்கு அங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வருது. அவர் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அப்ப வந்து கமிஷனர் பேசுறாரு, இல்லங்க அப்படிலாம் இல்ல, அந்த பொண்ணை அங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அவங்களும் எல்லாரும் பெண்களையும் இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இனியா தப்பிச்சிட்டாங்க. சோ இப்பதான் அவங்களுக்கு ரியல் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வரல. சரி, போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனியாவை எல்லாத்தையும் இறக்கி விட்டு போலீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராதிகா அந்த பெண்கள் எல்லாம் கூட்டு வந்து, அதுவும் இனியா பர்டிகுலரா இனியாவை நல்லா கிளின்னு கிளிக்கிறாங்க. கிழிச்சிட்டு சரி செலியனுக்கு போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கு போன் பண்ணி செலியன் வர்றாரு. செலியன் வந்து என்ன பண்ணீங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேட்க, ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன பார்த்தா கேட்கிற நான் என்ன பண்ணேன்னு, உன் தங்கச்சியை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. அப்போ கேட்கிறாரு, நீ இங்க பப்புக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ராதிகா சொல்லி அவர் நம்பல, ஏத்துக்கிடவும் இல்ல. அதனால ஒரு தடவை இனியாட்ட கேட்கிறாரு, நீ பப்புக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி செலியன் கேட்கும்போது, ஆமா வந்தேன்னு சொன்ன உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை, நீ வீட்டுக்கு வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போக முயற்சி பண்ணும்போது ராதிகா தடுக்கிறாங்க. அதே எப்படி நான் இருக்கும்போது நீ கூட்டு போயிருவியா, எனக்கு இங்க பாக்கியா வரணும், பாக்கியா வந்தாதான் நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில ஒரு பகுதியில அங்கிட்டு நம்ம கோபியையும் பாக்கியாவையும் காமிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காம்படிஷன் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. கோபி வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா இந்த பிரச்சனையில உடனே நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்ல, பாக்கியா அடிச்சு பிடிச்சு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது, அந்த சமையல் நிகழ்ச்சிலாம் அதுல வந்து பெரிய லெவல்ல வரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் கிடையாது. தன் பொண்ணுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்றது நல்லாவே தெரியும். கோபி இப்ப ஜெயிச்சாதான் பாக்கியா எதற்காக தோத்தாங்க அப்படின்ற விஷயம் கோபிக்கு தெரிய வரும். அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளவுதாங்க. இனி அடுத்த எபிசோட் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.